சார் ஓயுமா ஓயாதா எண்டு கார்டு போடுவீங்களா போட மாட்டீங்களா சார்? சார் நீங்க தமிழகத்துல தானே இருக்கீங்க. வேற எங்க இருக்கணும்? இந்த கேள்வியே தவறானது. இது மாதிரி பேச முயற்சி பண்ணாதீங்க. சோ இது வந்துட்டு பாமக 2.0 அந்த ரீதியில போயிட்டு இருக்க மாதிரி தெரியும். மாதிரியான ஊடகவியலாளர்கள் இதை ஒரு சாதி கட்சி என்கிற ஒரு முத்திரை குத்தினார். இல்லையே, மருத்துவர் ராமதாஸ் ஐயாக்கு மனநலம் சரியில்லைன்னு அன்புமணி ராமதாஸ் ஐயா சொல்லியிருக்காங்க. நீண்ட காலமாகவே தொண்டர்களிடம் பேசிட்டு இருக்கிறார். நான் இரவிலே தூங்காமல் புரண்டு புரண்டு படுக்கிறேன். பாமக வந்து நேற்று இன்று ஆரம்பிச்ச கட்சி கிடையாது சார். திலகபாமா ஜனநாயக படுகொலை நடக்குது கட்சிக்குள்ள, பாமக கட்சிக்குள்ள சொன்னாங்க. நீங்க அந்த இந்த கேள்வி நம்ம தவிர்த்துல. உலக தமிழ் உறவுகளுக்கு ஈஸ்வரின் அன்பான வணக்கங்கள். செங்களத்தில் இன்றைய சிறப்பு விருந்தினர் நீதியின் குரல் அமைப்பின் நிறுவன தலைவரும் பாமகவின் மூத்த அரசியல் தலைவருமான மதிப்பிற்குரிய திரு CR பாஸ்கரன் சார். வணக்கம். வணக்கம் ஈஸ்வரி. ரொம்ப மகிழ்ச்சி சார் உங்களை சந்திச்சதுல. நீங்க நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். எனக்கு மகிழ்ச்சி. எப்படி இருக்கீங்க சார்? சிறப்பு சார். ஓயுமா ஓயாதா எண்டு கார்டு போடுவீங்களா போட மாட்டீங்களா சார்? நான் கேக்குறது புரியுதுங்களா? புரியுதுமா. கோழி மிதிச்சு குஞ்சு சாகிறது இல்லை, புரியுதா? அதனால எதுக்குமே ஒரு முடிவு உண்டு. இதை கூட நாங்க பெரிய அளவுல இல்லை. இது ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரையிலும் ஒரு வெளிப்படையான டிரான்ஸ்பரன்சி பார்ட்டி. கட்சியில எதையுமே வெளிப்படையாக விமர்சனம் செய்வது. பொதுவா மருத்துவர் ஐயாவே சொல்லுவார், கட்சியில நிறைகளை நெஞ்சில் வைத்து கொண்டு குறைகளை கொட்டுங்கள் அப்படின்வார். இப்போ அவரே குறைகளை கொட்டி கொண்டிருக்கிறார். அப்போ நிறைகளை நெஞ்சில் வைத்துக் கொண்டிருக்கிறார் என்பது தானே பொருள். புரியுதா நான் சொல்றது? புரியுது சார். அந்த நிறைகள் என்ன சார்? நிறைகள் நிறைய இருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் நிறைகள் உண்டு. சமூக நீதிக்காக உயிர் கொடுத்த வன்னியர் சங்கத்திற்கும் நிறைகள் உண்டு. 21க்கும் மேற்பட்ட உயிர்களை பலி கொடுத்து சமூக நீதிக்காக அனைத்து சமூகங்களுக்காக போராடிய ஒரு பேரியக்கம் என்று சொன்னால் அது வன்னியர் சங்கம், பாட்டாளி மக்கள் கட்சி. அதை வழிநடத்திய மாபெரும் தலைவன் யார் என்று சொன்னால் மருத்துவர் ஐயா. 87 வயது நிறைவு பெற்றிருக்கிறது இந்த 25ஆம் தேதியிலே இருந்து. ஆக அவர் உழைத்த உழைப்பு, சாதித்த சாதனைகள், தந்தை பெரியாருக்கு பிறகு இந்தியாவினுடைய சட்டம் இன்றைக்கு இடம் கொடுத்தது என்று சொன்னால், அதை திருத்துவதற்கு இடம் கொடுத்தது என்று சொன்னால் மருத்துவர் ஐயா போராடிய சமூக நீதி போராட்டங்களின் காரணமாகத்தான். அதை அப்படியே மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தந்தையினுடைய காலடி தடங்களை அப்படியே பின்பற்றி இப்பொழுது அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். இப்பவும் தான் அந்த காலடி தடத்தை, அதே காலடி தடத்தை தான், ஒரு சின்ன மாசு மறுவில்லாமல், மாற்றங்கள் இல்லாமல் அதே பாதை. நீங்க அந்த ரேகையை எடுத்து பார்த்தா கூட மாற்றம் இருக்காது. நீங்க காலடி ரேகையை விட காலடி ரேகத்தை, கை ரேகை தெரியும் நமக்கு, காலடி ரேகையை நீங்க எடுத்து பார்த்தா கூட மாற்றம் இருக்காது தந்தைக்கும் தனையனுக்கும். அது என்னுடைய கருத்து சார். நீங்க தமிழகத்துல தானே இருக்கீங்க. வேற எங்க இருக்கணும்? பாமக கட்சிக்கும் உங்களுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. மூத்த தலைவர், நான் அப்படிதான் அறிமுகப்படுத்தினேன். மருத்துவர் ராமதாஸ் ஐயா நிறைய பத்திரிகையாளர் சந்திப்புல நீங்க சொன்ன மாதிரி பயங்கரமான குறைகள் எல்லாம் கொட்டிட்டு இருக்கிறாங்க. நீங்க காலடி தடத்தை அப்படியே ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் ஐயாவது நீங்க சொல்றீங்க. எந்த புள்ளியில இந்த வேறுபாடு, கருத்து வேறுபாடு ஆரம்பிச்சது? கொள்கைகள் பொதுவா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொள்கை தத்துவம் அதை எடுத்துக்கிட்டா கொஞ்சம் கூட மாற மாட்டாங்க. இப்போ உதாரணமா மக்கள் தொலைக்காட்சி எடுத்துவோம். அந்த மக்கள் தொலைக்காட்சியில அந்த தத்துவத்தோ, அந்த மக்கள் கட்சி தொலைக்காட்சி எந்த தத்துவத்தோடு பயணப்பட வேண்டும் என்று மருத்துவர் ஐயா நினைத்தாரோ அதைத்தான் இன்றைக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். நாங்களும் அதைத்தான் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதே போல அவர் பத்திரிகை துவங்கினார் என்று சொன்னால் அந்த பத்திரிகையும் அப்படித்தான் இருக்கும். கட்சியிலே என்ன கொள்கைகளை வகுத்தெடுத்திருக்கிறாரோ அந்த கொள்கைகளிலே இருந்து கொஞ்சம் கூட மாற்றம் செய்யாமல் இன்றைக்கு நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அவர் செயல் தலைவர், செயல்படும் அப்படின்றார், செயல்பட்டு கொண்டிருக்கிறார், நடைபயணம் சென்று கொண்டிருக்கிறார். அதுல என்ன கருத்து மாறுபட்டது? அவர் சொல்றது தானே இவர் செய்து கொண்டிருக்கிறார். நாங்கள் எல்லாம் ஐயா வளர்த்த பிள்ளைகள்.
ஐயா வளர்த்த பிள்ளைகள். அன்புமணி ராமதாஸ் மட்டுமல்ல, நாங்கள் அனைவருமே ஐயா வளர்த்த பிள்ளைகள் தான். ஐயா கோபத்தோடு இருக்காரு, சினத்தோடு இருக்கிறாரு. காரணங்கள் அவருக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். என்ன காரணம் சார்? அதான் காரணம் நான் கேட்டதுதான் சார். அந்த ஆரம்பம், அந்த புள்ளி எங்க வந்தது? இந்த கருத்து வேறுபாடு. நீங்க பத்திரிகை விட்டுடுங்க, தொலைக்காட்சி விட்டுடுங்க, மக்களுடைய பார்வையில இப்ப மாத்தி மாத்தி பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறதும் கூட்டங்கள் நடத்துறதும், தனியா வந்து அன்புமணி ராமதாஸ் ஐயா அலுவலகம் போட்டுக்கிறாங்க. சோ என்ன வந்து நீங்க வந்து தொண்டர்கள் வந்து நீங்க சந்திங்க அப்படின்றாங்க. சோ இது வந்துட்டு பாமக 2.0 அந்த ரீதியில போயிட்டு இருக்க மாதிரி தெரியுதுங்க சார். அதாவது இரட்டை குழல் துப்பாக்கி மாதிரி 2 பேரும் வேலை செய்யறதா மாதிரி தான் நான் கருதுறேன். அதாவது 2 பேருமே வந்து பிரிந்து செயல்படுவதாகவே நான் கருதப்படவில்லை. அவர் தைலாவரத்திலே அலுவலகம் வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், இவர் வந்து இந்த ஈசிஆர் பகுதியிலே தலைமை அலுவலகம் வைத்தார். 2 பக்கமாகவே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்கேயாவது ஒண்ணு சொல்லு ஈஸ்வரி, அதாவது கட்சியினுடைய தொண்டர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் யாராவது ஒருவராவது விலகி போய் இந்த பிரச்சனைகள் இப்படி இருக்குது, இவ்வளவு சிக்கல்கள் இருந்து கொண்டிருக்கிறது, இவ்வளவு முரண்பாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது, இவ்வளவு முரண்கள் இருந்து கொண்டிருக்கிறது, அதெல்லாம் நாங்க வேற கட்சிக்கு போறோம்னு சொல்லிட்டு போறவர்கள் ஒருவரை கூட சரி. இங்க பிரச்சனையே வந்துட்டு அன்புமணி ராமதாஸ் ஐயா பக்கம் போறதா, மருத்துவர் ராமதாஸ் ஐயா பக்கத்துல நிக்கிறது தான் பிரச்சனையே. இப்ப நீங்க சமீபத்துல பாத்தீங்கன்னா சேலத்துல ஒரு அது பிரச்சனையே இல்ல, அது பிரச்சனையே இல்ல. ஏன் பிரச்சனைன்னு சொல்றீங்க? அது பிரச்சனையே எம்எல்ஏ எல்லாம் அருள் சார் வந்துட்டு நெஞ்சு வலின்னு ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க. சோ ஜே.கே. மணி சார் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க. அப்ப இவங்களுக்குள்ளே வந்துட்டு ஒரு தடுமாற்றம் இருக்கு இல்லையா? இந்த பக்கம் போறதா அந்த பக்கம் போறதா அப்படின்ற ஒரு தடுமாற்றம் இருக்குது இல்லையா? மிகப்பெரிய அரசியல் தலைவர். இல்ல இப்ப உதாரணமா சொல்றேன். ஜே.கே. மணி பேசினாலும் அன்புமணி அவர்களை விட்டு கொடுக்க மாட்டார், மருத்துவர் ஐயா விட்டு கொடுக்க மாட்டார். தம்பி அருள் இருந்தாலும் அன்புமணி அவர்களை விட்டு கொடுக்க மாட்டார். ஏனென்று சொன்னால் இவர்களெல்லாம் அவர்கள் வளர்த்த பிள்ளைகள். எங்களுடைய உயிர்க்கே ஆபத்து என்று சொன்னவர் சார். யாரு? பத்திரிகை சந்திப்பு. யாருக்கு? அருள் சார் சொன்னார் இல்லையா? யார் எப்ப உயிருக்கு அவருக்கு ஆபத்து? இல்ல, நீங்க பத்திரிகை சந்திப்புல நீங்க பாருங்க சார், அவங்க பயன்படுத்தாத வார்த்தையே இல்லையே. எக்ஸ்ட்ரீம் லெவல்ல வந்துட்டு மருத்துவர் ராமதாஸ் அது தவறான தகவல். எங்களுடைய உயிர்க்கும் ஆபத்து வரலாம் அப்படின்ற வார்த்தையில அவங்க பதிவு பண்ணிருக்காங்க. அது தவறான தகவல். ஏன்னா தெரியும், நாம வந்து அருள் போன்றவர்களை நாம வந்து பல உயிர்களை காப்பாற்ற வேண்டிய இடத்தில் நாங்கள் இருக்கிறோம். யார் உயிரையும் பறிக்கிற இடத்துல கிடையாது பாட்டாளி மக்கள் கட்சி. எல்லா உயிர்களையும் இன்றைக்கு சமமாக பாதித்துக்கிறோம். இந்த கட்சியை பொறுத்தவரையில் அப்படிப்பட்ட அவைய குரல் எழுப்ப வேண்டிய அவசியமே கிடையாது. சரி, இவங்களை விட்டுடுங்க. மருத்துவர் ராமதாஸ் ஐயா வந்து ஆரம்ப காலகட்டத்துல சொன்னாங்க, இந்த பிரிவினை வரும் பொழுது சொன்னாங்க, பாட்டில் எடுத்துட்டு அடிச்சு என்னோட ஒய்ஃபை வந்து அடிக்க கொலை பண்ண வந்து அப்படின்ற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள். அது தவிர்த்து வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த தைலபுரம் தோட்டத்துல வந்துட்டு ஐயாவோட வீட்டுல ஒட்டு கேட்கிற அந்த கருவி அதை வந்து ஃபிட் பண்ணி அது ஒரு இஷ்யூ. இதெல்லாம் பழைய கதை. அதாவது நீங்க வந்து இது பழைய கதை கிடையாது சார், இப்ப ரீசனா நடந்த கதைகள் இதெல்லாம். ஈஸ்வரி, இப்ப நீ போனா கூட உனக்கு பேட்டி கொடுப்பாரு ஐயா. அதாவது இப்ப ஐயா அதை இப்ப யாரெல்லாம் பேட்டி எடுக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ, வர்றேன் ஐயாவை யாரெல்லாம் பேட்டி கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அவரெல்லாம் போய் பேட்டி எடுத்திருக்கிறார்கள். நாளைக்கு நீ வேணா கூட சொல்லு, உனக்கு கூட நான் பேட்டி வாங்கி கொடுக்குறேன். அவர் வந்து விமர்சனங்களை முன்வைப்பார். நான் தான் சொல்றேன், ஒரு குடும்பத்துல நடக்குது. நான் கூட பேசிக்கிட்டே இருக்கேன், என் குடும்பத்துல இருக்குது. அந்த குடும்பத்துல திடீர்னு வந்து நான் ஒரு பக்கத்துல இருக்கிறது ஏதோ ஒரு செல்லமா ஒண்ணு தூக்குறேன், பேசுறேன், அடிக்கிறேன், அதை பண்றேன்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த விளையாட்டை, குடும்பத்துல நடக்கக்கூடிய விளையாட்டுக்களை வந்து சில நேரங்களில் விமர்சனங்களா முன்வைக்கிற பொழுது அது பார்க்கறதுக்கு ஒரு வித்தியாசமா தான் இருக்கும். ஆனா அது கொடூரமானது அல்ல. அதாவது இது அந்த அளவுக்கானது அல்ல. அது இப்ப மருத்துவர் ஐயாவே சொல்றது இல்லையே, நீங்க ஏன் சொல்லிட்டு இருக்கீங்க? அதை ஐயா தான் பேட்டி கொடுத்தாங்க சார். அதெல்லாம் அதான் சொன்னேன், அது பழைய கதை. நிறைய விமர்சனங்களை அன்புமணி ராமதாஸ் ஐயா மேல வச்சிருக்காங்க. நான் வாரிசை கொண்டு வரக்கூடாதுன்னு நினைச்சேன். நான் பண்ணின பெரிய தவறே வந்து அன்புமணி ராமதாஸ் ஐயாவை உள்ள கொண்டு வந்தது, சின்ன வயதுல வந்து பதவியை கொடுத்தது. கலைஞர் மாதிரி நான் லைஃப் லாங் நான் தான் இருப்பேன் தலைவராக. ஸ்டாலின் மாதிரி அவர் வந்து பொறுமையா போகட்டும் அப்படின்றாங்க. ஏன் அந்த பொறுமை வந்து அன்புமணி ராமதாஸ்? அதாவது பொதுவா வந்து இது ஒரு தனி பெரும் இயக்கம். ஒரு காலத்துல இது வந்து அதிகாரத்துக்கு வர வேண்டும், மாற்றம் முன்னேற்றம். அன்புமணி 2016 தனித்து நின்ற ஒரு இயக்கம். ஆட்சிக்கு வர வேண்டும், அதிகாரத்துக்கு வர வேண்டும், சமூக நீதியை வந்து முழுக்க தழைக்க வேண்டும், கல்வி, வேலை வாய்ப்பு, பொருளாதாரங்களில் சமநிலையை கொண்டு வர வேண்டும், சம வாய்ப்பை கொடுக்க வேண்டும், சம அந்தஸ்தை கொடுக்க வேண்டும், இந்த சமுதாயத்தை தூக்கி உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்று கருதிய இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி. மருத்துவர் ஐயாவே பல நேரங்களிலே எங்களுக்கு வந்து இன்ஜெக்ஷன் போட்டிருக்காரு. அன்புமணி மாதிரி ஒரு தலைவனை நாம் பார்க்க முடியாது. கல்வியில், படிப்பில், அதே நேரத்திலே நிர்வாக திறன், நாடாளுமன்றத்திலே பேசுகிற ஆற்றல், தமிழ் பிரச்சனைகளை சுட்டிக்காட்டுகிற ஆற்றல், ஆரிட்டேஷன், அதாவது அந்த அந்த சொல்லாற்றல். அது மாத்திரமல்ல, ஒரு சப்ஜெக்ட் எடுத்தா அந்த சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய பாண்டித்தியம், புலமை, அதை தெரிந்து கொண்டு பேசுவது. அதே நேரத்தில் அவர் வகித்த
பதவியான குடும்ப நல்வாழ்வுத்துறை மத்திய அமைச்சராக இருந்த பொழுது அவர் ஆற்றிய பணிகள் ஒன்றா இரண்டா எடுத்து சொல்வதற்கென்று இப்ப நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னா ஒரு 2 மணி நேரம் போயிட்டே இருக்கும். உங்களுக்கு ஒரு 108 ஒரு உதாரணம். அதே மாதிரி இடஒதுக்கீட்டை அந்த தாழ்த்தப்பட்ட சகோதரர்களுக்கான அந்த இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்தியது. இப்படி பல விடயங்களை சாதித்து காட்டியவரை கடந்த 3 மாதங்களுக்கு முன்பாக சோழமண்டல மாநாடு நடைபெற்ற பொழுது அந்த சோழமண்டல மாநாட்டத்தில் ஏன் நீங்கள் அன்புமணி ராமதாஸை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஏன் ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை நீங்கள் வழங்கவில்லை, தனித்து போட்டியிடுகிற பொழுது ஏன் வாக்களிக்கவில்லை என்று கேட்ட இதே மருத்துவர் ஐயா தான் இன்றைக்கு சினத்தின் காரணமாக, கோபத்தின் காரணமாக, குடும்ப சூழ்நிலை காரணமாக கோபத்துல பேசுறாருன்னா அந்த கோபத்துக்கு காரணம் என்ன நீ சொல்றேன். காரணம் அது என்ன காரணம்னா, நம்ம கட்சி ஆரம்பிச்சு எவ்வளவு காலம் ஆயிப்போச்சு, நீண்ட காலம் ஆயிப்போச்சு. ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம், ஆனால் இறக்கத்திலேயே போகக்கூடாது என்ற அடிப்படையில இன்றைக்கு பாருங்க, ஒரு மாநாடு நடத்தணும், சித்திரை பெருவிழா மாநாடு, 15 லட்சம் பேர் கூடியிருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய கட்டமைப்பை வைத்துக் கொண்டு, தொண்டர் பலத்தை வைத்துக் கொண்டு, இளைஞர் பலத்தை வைத்துக் கொண்டு ஒரு இயக்கம் ஒரு அங்குலமா முன்னேறணும்ல, அது கூட முன்னேறாம ஏன் டவுன்ஃபால்ல வரணும்? ஆகவே இந்த கேள்வியை அவர் முன்வைக்கிறார். நான் இப்ப எடுத்து நடத்துறேன், அதன் மூலமாக வெற்றிகளை குவிக்கிறேன் என்கிற ஒரு எண்ணம் மருத்துவர் ஐயாவுக்கு இருக்கலாம். டவுன்ல போறதுக்கு யார் காரணம் சார்? இது டவுன்ல போறது நீங்க மறுபடியும் பாருங்க, நான் சொல்ற வார்த்தைகளை நீங்க கவனிக்கணும். ஏன்னா இதை விட்டுட்டு நான் டவுன்ல போடுறதுன்னா சிஆர் பாஸ்கரனே சொல்றாரு அப்படின்ற மாதிரி. பாமக நேற்று இன்று ஆரம்பிச்ச கட்சி கிடையாது சார், நீங்களே சொன்னீங்க இந்த வரலாற்றை. அப்ப இது வரைக்குமே பாமக வளரல, அடுத்த கட்டத்துக்கு போகல, இஞ்சா நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு கேள்வி அவங்களுக்கு வரும் பொழுது அதற்கான முக்கிய புள்ளி என்னன்னு உங்களை மாதிரியான ஊடகவியலாளர்கள் இதை ஒரு சாதி கட்சி என்கிற ஒரு முத்திரை குத்தினார்கள். ஒரு மிகப்பெரிய ஒரு 6% கட்சியாகவே இதை பார்க்கப்பட்டது. இது ஒட்டுமொத்தமாக பாத்தீங்கன்னா வட மாவட்டங்களை பொறுத்தவரையிலே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதியிலும் 120 தொகுதிகளுக்கு மேலாக 30-40% மேலாக சமூக மக்கள் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. இந்த 120 தொகுதிகளை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த இடத்துல 6% கட்சியாக இதை பார்க்க முடியாது. அந்த இடத்துல 15%, 20% கட்சியாகத்தான் நீங்க பார்க்க முடியும். தென் மண்டலங்களிலே பரவலாக நம்ம கட்சி அங்க இல்லை, அங்க பெரிய வளர்ச்சி இல்லை. ஆகவே அங்க வாக்கு சதவீதம் குறைவாகத்தான் இருக்கும். ஆக நாம பொதுவா தேர்தல்ல யுக்திகளை பயன்படுத்தி அதிக இடங்களை பெற்று அதன் மூலமாக அங்கீகாரத்தை இழக்காமல் காக்க வேண்டும் கட்சியை அப்படின்ற ஒரு எண்ணம், உத்வேகம் மருத்துவர் ஐயாவுக்கு இருக்கு. இன்னைக்கு நேத்து அவர் பேசல, நீண்ட காலமாகவே நம்ம தொண்டர்களிடம் பேசிட்டு இருக்கிறார். நான் இரவிலே தூங்காமல் புரண்டு படுக்கிறேன். காரணம் 1989 ஆரம்பித்த இந்த இயக்கம் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம், அதுல ஏன் முன்னேறவில்லை, எதுல கோட்டை விட்டோம் என்பதற்காகவே நான் இந்த பிரச்சனையிலே ரொம்ப குழப்பத்திலே இருக்கிறேன் என்று பலமுறை சொல்லி கொண்டிருக்கிறார். இப்ப சொன்னது அன்புமணி ராமதாஸால தான் எனக்கு தூக்கமே வரல அப்படின்றதையும் பதிவு பண்ணிருக்காங்க. ஆரம்பத்துல சொன்னது பாட்டாளி மக்கள் கட்சி. இப்ப உள்ள நிலவரங்கள் தான் சார் கேட்கிறேன். ஆரம்ப காலகட்டம் எல்லாத்துக்குமே இப்போ ஈஸ்வரி அதுல மறுப்பே இல்ல சார். ஐயாவோட உழைப்பு, ஐயாவோட திறமை, வன்னிய மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கம் அது கட்சியாக மாறி இன்னைக்கு 10.5 விழுக்காடு யாருக்கா கேக்குறீங்க? வன்னிய மக்களுக்காக தானே சார் கேக்குறீங்க. அப்போ ஒரு ஜாதி கட்சி அப்படின்றதுல ஏன் நீங்க ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றீங்க? இல்ல முதல்ல அதுதான் அந்த கேள்வியே தவறு. முதல்ல ரொம்ப ஆழமா இந்த வரலாறுகளை நாம் பார்க்க வேண்டும். எல்லா சமுதாய மக்களுக்குமான இடஒதுக்கீடை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அதிலே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான விகிதாச்சாரத்தை அதிகப்படுத்த வேண்டும். இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும். அதே மாதிரி தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை அந்த பிரிவினரை அப்படி அதை பாகுபடுத்தி பார்க்காமல் அவர்களுக்கான இடஒதுக்கீடு, அதே நேரத்திலே அவர்களை தேவேந்திர குல சமுதாயம் என அறிவிக்கப்பட வேண்டும். அருந்ததியர் சமுதாயங்களுக்கான உள்ஒதுக்கீடு குறித்து பிரச்சனை வருகிற போது அது முன்வைத்ததும் பாட்டாளி மக்கள் கட்சி. இது மாதிரி பல விடயங்களிலே முன்வைத்த இந்த பாட்டாளி மக்கள் கட்சி சரியான பாதையிலே பயணப்பட்டது. இது ஒரு சாதிய வாரியான கட்சியாக சமுதாயமாக இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் பாட்டாளி மக்கள் கட்சி அனைத்து மக்களுக்குமான ஒரு கட்சியாக உருவாக்கப்பட்டு அதன் பிறகுதான் பொதுச் செயலாளர்களை உட்பட பல பேருக்கு பொறுப்புகளை கொடுக்கப்பட்டு பொருளாளர் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு, பொதுச் செயலாளர் என்பது தலித் மக்களுக்கு என்று வரையறை செய்யப்பட்டு அனைத்து பிரிவினரையும் சமூகத்தினரையும் உள்ளே நுழைத்து இந்த இயக்கம் அனைத்து சமுதாயத்திற்கான இயக்கமாக மாறிவிட்டதற்கு பிறகு போல உங்களை மாதிரி ஆட்கள் எல்லாம் இன்னும் ஜாதி கட்சி, இது ஜாதி கட்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கு. அன்புமணி ராமதாஸ் ஐயா இதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பாஜக என்ன சொன்னாங்கன்னா அவங்களுக்கான மதிப்பீடு என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது 0 கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு 0 மதிப்பீடு உள்ள ஒரு கட்சியில போய் இப்ப இணையணுன்ற ஒரு கட்டாயம் என்ன சார் இருக்கு? யார் சொன்னதுன்னு சொல்றீங்க நீங்க? அன்புமணி ராமதாஸ் ஐயா. இல்ல அதாவது அப்படி எல்லாம் சொல்லவே நீங்க எடுத்து பாருங்க சார், நீங்க எல்லாமே மறுத்து அப்படி சொல்ல. அதாவது அவங்க பேசியதான் நான் சொல்றேன். அதாவது பொதுவா அந்த ஒவ்வொரு காலகட்டத்திலையும் விமர்சனங்களை மத்திய அரசாக இருந்தாலும் சரி, மாநில அரசாக இருந்தாலும் சரி, நம்ம திமுகவில்
பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி வைத்திருந்தது. அதே போல அதிமுகவிலும் கூட்டணி வைத்திருந்தது. பாஜகவுடன் அப்பொழுது கூட்டணி வைத்திருக்கிறது என்பதற்காக அவர்களை மயிலிறகால் வருடி கொடுக்கிற போக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கிடையாது. உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அறிக்கைகளை பொறுத்த வரையிலே ஈட்டி அம்பு போல பாயும். குறைகள் இருந்தால் அது மாநில அரசாக இருந்தாலும் சரி, நடுவன் மத்திய அரசாக இருந்தாலும் சரி, ஈட்டி போல பாய்ந்து குத்தி கிழிக்கக்கூடிய ஒரு இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி. அந்த நேரத்தினுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அவர்களை கடுமையாக நாங்கள் விமர்சனம் செய்வோம். இடஒதுக்கீடுக்கு எதிராக அவர்கள் செய்திருந்தால், அல்லது சமூக நீதிக்கு எதிராக அவர்கள் பேசியிருந்தால், தமிழுக்கு எதிராக அவர்கள் பேசியிருந்தால் நாம் நிச்சயமாக கடும் சொற்களை உபயோகப்படுத்தி இருப்போம். அப்படி ஏதாவது ஒரு வகையிலே சொல்லி இருக்கலாமே தவிர, ஆனால் எனக்கு நினைவு இல்லை அப்படிதான் சொல்லி இருப்பார் என்று எனக்கு நினைவு. அதுதான் நான் முதல்ல கேட்டேன், நீங்க தமிழகத்தில் இருக்கீங்களா இல்லையா, அரசியல் இருக்கீங்களான்னு கேட்டேன். சரி, இப்ப வன்னிய மக்களுக்கான மட்டுமல்ல, எல்லா மக்களுக்குமான ஒரு குலதெய்வமாக வந்து நீங்க மருத்துவர் ஐயாவை நம்ம பாக்குறோம். நீங்க சொன்ன மாதிரி உங்களோட உழைப்பை வந்து நம்ம தவிர்க்கவே முடியாது. சோ தமிழுக்கு அவங்க போராட்டம் பண்ணது இதெல்லாமே எனக்கு நினைவில் இருக்குது. அப்படிப்பட்ட தெய்வமாக பார்க்கக்கூடிய மருத்துவர் ஐயாவுடைய வழியில அன்புமணி ராமதாஸ் ஐயா பயணிக்கலாமே. ஏன் அந்த அந்த இடத்துல சில முரண்பாடுகள், அதை நீங்க தெளிவுபடுத்தவே மாட்டேன்றீங்க? இல்ல, பயணிக்கிறார், பயணிப்பார், பயணித்தார், பயணிக்கிறார், பயணிப்பார். என்னோட கால்களை பிடித்துக் கொண்டு அன்புமணி ராமதாஸும் அவருடைய மனைவி வந்து அழுதாங்க, பாஜக நான் இணையிலன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்துட்டு செய்திகள்ல சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நம்ம பேசக்கூடாது. அதாவது அதை எக்ஸ்போஸ் பண்ணி பேசுறதுன்றதே ஒரு பெரிய தவறான விஷயம். அதாவது அப்படி ஒரு ஒவ்வொரு காலகட்டம் நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களே கேக்குறாங்க சார். நீங்க இப்ப ரெண்டு பக்கமும் வந்து தொண்டர்கள் இருக்காங்க இல்லையா, EPS OPS மாதிரி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் பக்கத்துலயுமே தொண்டர்கள் இந்த கேள்வியே தவறானது. இது மாதிரி பேச முயற்சி பண்ணாதீங்க. இரு கூறாக தொண்டர்கள் பிரிந்து கிடக்கிறார்கள் என்று சொல்லவே சொல்லாதீங்க. அதுதான் சொன்னேன். நான் வந்து கடந்த மாநாட்டுல நான் தான் மாஸ்டர் ஆஃப் செரமனி பண்ணேன். 3 மணிக்கு எடுத்து அந்த மைக்கை இரவு 10 மணி வரலாம் நான் தான் அந்த ஒளி வாங்கிய கையில வச்சுட்டு இருந்தேன். நான் தான் அதை கோஆர்டினேஷன் பண்ணேன். எனக்கு தெரியும். 2 பேருமே உட்கார வச்சு அவரும் பேசினார், இவரும் பேசினார். பேச்சுல வந்து அதான் சொன்னேன், பேச்சு சுதந்திரம், கருத்து சுதந்திரம் உள்ள ஒரு இயக்கம். ஐயா தன் ஆற்றாமையை கொட்டுகிறார். அதே போல அன்புமணி அவர்களும் சமூக நீதிக்காக திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்த கொடுமைகளை சொல்கிறார். சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்காத திராவிட முன்னேற்ற கழக அரசை வன்மையாக கண்டிக்கிறார். இந்த ஆட்சி தொடர்ந்து நடைபெற்றது என்று சொன்னால் இது சமூக நீதிக்கு எதிரான ஒரு ஆட்சியாகத்தான் அமையும். குறிப்பாக வன்னிய சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு கொடுக்க மறுக்கக்கூடிய ஆட்சியாகத்தான் இது இருக்கும். ஆகவே இதை நாம் துடை தெரிய வேண்டும், வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்பதில் அன்புமணி ராமதாஸ் தன் கொள்கையிலே உறுதியாக இருக்கிறார். அதுல எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு ஓகே தானே சார்? யாருக்கு அவங்க இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்க தானே, எடப்பாடி பழனிசாமி. சோ அப்ப ADMK பக்கத்துல வந்து அன்புமணி ராமதாஸ் ஐயா வந்து இணையா? இல்ல, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம திமுக விமர்சனம் பண்ணும்போது அதிமுக ஓகே, நீங்க உங்களுடைய கோரிக்கை வந்து அவங்க நிறைவேற்ற பண்ணிருக்காங்க. யாருக்கு நிறைவேற்றல? அதுதான் 10.5 அவர் கொடுத்திருக்காரு. எடப்பாடி 10.5 கொடுத்தாரு. அப்போ அதை முன்வைத்துதான் இன்றைக்கு ஏறக்குறைய இன்றைக்கு 75 இடங்கள் அந்த கூட்டணி வந்து வந்தது கடந்த சட்டமன்ற தேர்தலில். அதைத்தான் மருத்துவர் ராமதாஸ் ஐயா விரும்புறாங்க அப்படின்னு தொண்டர்கள் சொல்றாங்க. இல்லை, இன்னைக்கு வந்து நாம திராவிட கூட்டணி உண்டுங்க. வருகிற தேர்தலை பொறுத்த வரையிலே கூட்டணி உண்டு. அது யாருடன் கூட்டணி என்பதை அறிவிப்போம் என்று ஐயா அவர்களும் குறிப்பிடுகிறார், அன்புமணி ராமதாஸ் அவர்களும். இதெல்லாம் இந்த அறிவிப்பு சொல்றேன், இன்னைக்கு சொல்றேன், உங்க முன்னாடி சொல்றேன், இணைந்துதான் வரும். இந்த அறிவிப்புகள் ஏதோ தனிப்பட்ட முறையிலே வந்து வரும்னு எதிர்பார்க்காதீங்க. எல்லோரும் ஒருமித்த கருத்து, அதான் பொதுக்குழு, செயற்குழு, மருத்துவர் ஐயா, அன்புமணி ராமதாஸ் போன்றவர்களெல்லாம் இணைந்துதான் இந்த அறிவிப்பு வரும். அப்போ உங்களை போன்றவர்களுக்கு அதுக்கான நாள் வெகு தொலைவில் இல்லை, அருகில தான் இருக்கு. ஏன்னா அந்த கூட்டணிக்கான அறிவிப்பை அவர்கள் முறைப்படி அறிவிக்கக்கூடிய என்ற காலம் வெகு தொலைவில் இல்லை என்பதை நீங்கள் தெரிவித்துக் கொள்ளுங்கள். அன்பு மருத்துவர் ராமதாஸ் ஐயாவை தைலாபுரம் தோட்டத்துல செல்வ பெருந்தகை காங்கிரஸ் மாநில தலைவர் போய் சந்திச்சாங்க, அண்ணன் பெருமை போய் சந்திச்சாங்க. சோ இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய செய்தி என்னவாக இருக்கும்? ஒண்ணுமே இல்லை, அதை பத்தி ஒண்ணுமே இல்லை. அதாவது அவரை பத்தி அவரும் ஒரு நட்பு ரீதியாக அவர்களே சொல்லியிருக்கிறார்களே, நாங்க நட்பு ரீதியாக சந்தித்தோம், பாச ரீதியாக சந்தித்தோம், உடல்நலத்தை விசாரிக்க சந்தித்தோம் அப்படின்னு தான். அதோடு பெரிய அளவுக்கு இல்லை, யார் வேண்டுமானாலும் சந்திக்கலாம். அன்புமணி ராமதாஸ் அந்த ராமதாஸ் பெயரை வந்து பயன்படுத்தக்கூடாது, மருத்துவர் ராமதாஸ் ஐயா இதை சொல்லியிருக்கிறாங்க. ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா போட்டுக்கோங்க, அந்த பெயரை நீங்க ஒரு முறை பாத்தீங்கன்னா டாக்டர் கலைஞர் அப்படின்னு போடுவாங்க. டாக்டர் கலைஞர் போடும் பொழுது கலைஞர் பேசுவாரு, என்னையும் ராமதாஸ் அவர்களையும் மருத்துவர் ராமதாஸ் அவர்களையும் பிரிக்க முடியாது. டாக்டர் ராமதாஸ், டாக்டர் என்பது ஐயா அவர்களை குறிக்கும், கலைஞர் என்பது என்னை குறிக்கும். ஆக டாக்டர் கலைஞர் இணைந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னார். ஒரு காலகட்டத்துக்கு பிறகு மருத்துவர் ஐயா சொன்னாரா, அதை எடுத்துருங்க, டாக்டர் எடுத்துருங்க அப்படின்னு சொன்னாரா? சொல்லல, கலைஞர் சொன்னார். அது மாதிரி
அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எங்களுடைய இதயத்துல வந்து வந்து பாய்ச்சியவர், நெஞ்சில் நிறைய வைத்தவர் யார் என்று சொன்னால் மருத்துவர் ஐயா. அவர் ஒரு கருத்தை சொன்னார் என்று சொன்னால் அன்னைக்கு ஒரு கருத்து, இன்னைக்கு ஒரு கருத்து அப்படி இல்லை. அன்றைக்கு தொண்டர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், முழுமையா ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு அவர் நடத்துகிற நடைபயணத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஈஸ்வரி, அப்படியே இளைஞர் பட்டாளம் ஓடி வந்து கொண்டிருக்கிறது நீங்க பார்த்தீங்க. அவர் ஒன்றும் ஒரு திரைப்பட நடிகர் அல்ல அன்புமணி ராமதாஸ். சீரிய முறையிலே நிர்வாகத்தை செய்த ஒரு மத்திய அமைச்சராக இருந்து தன்னுடைய திறமையை நிரூபித்தவர். ஆனா இன்னைக்கு அவர் பின்னாடி பாத்தீங்கன்னா ஆற்று வெள்ளம் என வந்து கொண்டிருக்கிறார்கள், கடல் அலை போல வந்து கொண்டிருக்கிறார்கள், இளைஞர் பட்டாளம் வந்து கொண்டிருக்கிறது. அவர் போகிற இடமெல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு 3வது நாள், இந்த 3வது நாள்லயே இப்படிப்பட்ட ஒரு எழுச்சி காணப்படுகிறதுன்னு சொன்னால் நிகழ்ச்சியினுடைய நிறைவு அதாவது அந்த 100 நாட்களை முடிக்கிற பொழுது எப்படிப்பட்ட ஒரு பயணமாக இருக்கும் என்பது தெரியும். இதைத்தான் ஐயாவும் விரும்பினார். ஒரு செயல் தலைவர் எப்படி செயல்பட வேண்டும், ஒரு தலைவர் எப்படி இருக்க வேண்டும், அதை நிறுவனம் செய்து கொண்டிருக்கிறார். ஆக தந்தை வழி தனையனாகத்தான் நான் பார்க்கிறேன். அந்த ராமதாஸ் பெயரை ஏன் எடுக்க சொன்னாங்க சார்? அதான் கோபத்தின் சினத்தின் காரணமாக. அந்த சினம் எங்க இருந்து வந்தது சார்? அதுக்கு நீங்க வரும், அது தானா வருங்க. அது உங்களுக்கு தெரியும், குடும்பத்துல இருந்ததுன்னா உங்க உறவுகளே, உங்க நெருக்கமான உறவுகளே இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வரும், அந்த தந்தை மகனுக்குள்ள வரும், தாய் மகளுக்குள்ள பிரச்சனைகள் வரும், கோபக்கண்ணர்கள் வீசப்படும். இது என்னன்னா அரசியல்ல அதிகரிச்சு கொஞ்சம் அதிகப்படியா வருது. அது நாங்க அதனை விரும்புறோமா? நாங்க அது விரும்பலையே, நாங்க விரும்பல. அவர் சொல்வதை நாங்கள் விரும்பவில்லை. இருந்தாலும் விரும்பவில்லை. இது இருந்து இப்ப நான் கேட்கிறேன், மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் எதிர்ச்சொல் ஏதாவது சொல்லி இருப்பாரா? தந்தை இப்படி சொல்லிட்டாரே அப்படின்றதுக்காக அவர் எதிர்வினையாற்றி இருப்பாரா? இல்லை தந்தையை மதிக்காமல் நடந்திருப்பாரா? அவர் சொல்லுகிற இடமெல்லாம் தந்தையின் பெயரை உச்சரிக்காமல் இருந்திருப்பாரா? என் தந்தை போல் உழைத்தவர் யாரும் இல்லை என்று தானே குறிப்பிட்டு சொல்லிக் கொண்டிருக்கிறார். தந்தை மீது ஏதாவது ஒரு களங்கத்தை சுமத்தி இருப்பாரா? மருத்துவர் ஐயாவிடம் ஒரு களங்கம் இல்லை, அது ஒரு வேறு விவகாரம். அன்பு இவ்வளவு குற்றச்சாட்டுகளை சொல்லிவிட்டாரே என்பதற்காக சொல்றது வேற யாருமே இல்லைங்க, தகப்பன். அற்புதமான ஒரு தகப்பன், உழைத்த தகப்பன், இந்த சமூகத்திற்காகவே உழைக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான ஒரு தகப்பன். யாருக்குமே வாய்க்காத தகப்பன் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு வாய்த்திருக்கிறார். அரசியலை பொறுத்த வரைக்கும் குடும்ப உறுப்பினர்களை கொண்டு வரக்கூடாது என்பது என்னுடைய கொள்கையாக இருந்தது என்று ஆரம்ப காலகட்டத்தில் சொன்னாங்க. அதற்கு பிறகு அன்புமணி ராமதாஸ் ஐயா வந்தாங்க. இந்த எலெக்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய மனைவி அவங்க வந்தாங்க, பிள்ளைங்க வந்துட்டு பிரச்சாரத்துல வந்து ஈடுபடுறாங்க. சோ இது வந்து மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை ஐயாவுக்கு கொடுத்திருக்குமோ? இல்ல ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நாங்கெல்லாம் நீண்ட காலமா, இப்ப நான் உனக்கு தெரியுமா ஈஸ்வரி, நான் வந்து தேசிய பாதுகாப்பு சட்டத்துல அடைக்கப்பட்டேன், குண்டர் சட்டத்துல அடைக்கப்பட்டேன். அது சொல்ல போனா நிறைய சிறைகள் நான் பார்க்காத சிறையே இல்லை. ஐயா என்னை விட நிறைய பார்த்திருக்காரு, நான் நிறைய சிறைச்சாலைகளை பார்த்திருக்கிறேன். என் மேல கூட கோவப்பட்டிருக்காரு ஐயா, என்ன கூட கட்சி விட்டு நீக்கி இருக்கிறார், காரணமே இருக்காது அதுல. அதுக்காக நான் வந்து ஐயாவை எதிர்வினையாற்றவில்லை, ஐயாவை கோபப்படுத்தல. ஐயா வந்து கோபத்தின் காரணமாக எதை வேண்டுமானாலும் செய்வார், அவருக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது, அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவர் என்னையும் அப்படி பார்த்திருக்காரு, தன் பிள்ளையும் அப்படி பார்க்கிறார் என்று பார்க்க வருகிற பொழுது நான் யோசித்து பார்க்கிறேன், அவர் ஒன்றும் எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் நடந்து கொள்கிறார். இது இந்த பிரச்சனை இல்லை. ஆக இதை நம்ம வந்து பெரிய அளவில் ஐயா கோபத்தின் உச்சிக்கு போனார்னா அது எதை விடமாலும் செய்வார். அவருக்கு அந்த உரிமை இருக்கிறது, அந்த அதிகாரம் இருக்கிறது. ஏன்னு சொன்னால் அவ்வளவு உழைத்து இந்த இயக்கத்தை உருவாக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார். இப்போ அதே போர்க்கள வீரர்களை போல இளைஞர்களையும் தொண்டர்களையும் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இயக்கமாக அது இருந்து கொண்டிருக்கிறது. அதனால அன்புமணி பின்னாலே அவர்கள் எல்லோருமே சென்று கொண்டிருக்கிறார்கள். இளைஞரணி தலைவராக முகுந்தனை வந்து உள்ள கொண்டு வரும் பொழுது திலகபாமா மாநில அவங்க சொன்னாங்க, ஜனநாயக படுகொலை நடக்குது கட்சிக்குள்ள, பாமக கட்சிக்குள்ள அப்படின்னு சொன்னாங்க. அதாவது அதை அப்படி பார்க்க கூடாது. நீங்க இந்த கேள்வி நம்ம தவிர்த்துடலாம். ஜனநாயகம் அதுக்கான விளைவுகள் அது வேற விவகாரம். சரி, இதை வந்துட்டு எதிர்கட்சிகளோ வேற கட்சிகளோ சொன்னா நம்ம வந்து தவிர்த்திடலாம். பட் பாமக இருக்கக்கூடிய இரு பிரிவுகள், அதுல ஒரு முக்கியமான ஒரு பர்சன் வந்து திலகபாமா. சரி, அதே திலகபாமாவை இன்னைக்கு மருத்துவர் ஐயாவை போற்றி புகழ்ந்து பேசி வருகிறார். அன்புமணி ராமதாசுடன் தான் இருக்கிறார், பேசுகிறார். நாளைக்கு அவரே வந்து இதே தைலாவர தோட்டம் அது பேசிட்டு மறுநாளே போய் அவர் தைலாவர தோட்டத்துக்கு போயிருக்கிறார், ஐயாவை சந்தித்து இருக்கிறார், பேசி இருக்கிறார், மனமுருகி மன்னிப்பும் கேட்டிருக்கிறார். ஒரு பிரச்சனை இல்லை, அதெல்லாம் தீர்வு. இதெல்லாம் இதை பெரிதாக்க வேண்டாம், ஊதி பெரிதாக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது ஒரு சின்ன பிரச்சனை. இப்ப ஊடகங்களோ இல்ல நானோ வந்து ஊதி பெரிதாக்கல, ரெண்டு பேருமே வந்து பத்திரிகை சந்திப்பு நடத்தி அவங்கதான் பிரச்சனைகளை வந்து வெளியில தெரியாது. எதையாவது சொல்லுங்க பத்திரிகை சந்திப்புன்னு அவங்கதான் அரேஞ்ச்மெண்ட் பண்றாங்க, நம்ம கேள்வி கேட்கிறோம், அவங்க முன்வைக்கிறாங்க. இருக்கிற எல்லா குற்றச்சாட்டுகளும் வந்து ஒரே ஒரு பர்சன் யாருன்னா அன்புமணி ராமதாஸ் ஐயா. நீங்க பத்திரிகை டிஎம்கே சொல்லல, ஏடிஎம்கே சொல்லல, எந்த கட்சி குறித்துமே அவங்க விமர்சனம் பண்ணவே இல்லை மருத்துவர் ராமதாஸ் ஐயா பொறுத்த வரைக்கும்.
வரைக்கும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மன அழுத்தம், தூக்கம் வரலன்னா அதற்கு காரணமே அன்புமணி ராமதாஸ்ன்றது ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கான விளக்கத்தை நான் அந்த ஏற்கனவே வாரிசு அரசியல் நீங்க சொல்லவே இல்லை. ஏற்கனவே அந்த நான் கேள்விக்கு சொல்லிட்டேன். நீங்க பதில் சொல்லல. வாரிசு அரசியல் அதாவது வாரிசு அதுதான் நான் சொல்ல வரேன். அப்படி நாங்க உழைச்ச உழைப்புல பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துல வந்து வெறும் நாங்கெல்லாம் ஜெயிலுக்கு போயிட்டு இருக்கும்போது, சிறைக்கு போயிட்டு இருக்கும் பொழுது, இப்போ மற்ற படிக்கிறவங்க படிக்காதவங்க எல்லாம் ஒதுங்கி நிற்கும் பொழுது அந்த உழைக்கிற மக்கள் மட்டும் சிறைக்கு போறது, போராட்டத்துல கலந்துக்கிறது, பொதுக்கூட்டத்துல கலந்துக்கிறது. ஆனா இப்ப எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்னன்னா எல்லாரும் வராங்க. சௌமியா அன்புமணியா நினைச்சா வந்து வீட்டுல உட்காந்து நல்லபடியா இருக்க முடியும், வசதி வாய்ப்புகளோட இருக்க முடியும். ஆனா அவங்க ஏன் வராங்க? களத்துக்கு ஏன் வராங்க? ஏன் அவங்க நடக்கிறாங்க? ஏன் வீடு வீடா போய் வாக்கு கேட்கறாங்க? எதுக்காக உழைக்கிறாங்க? எதுக்காக தொண்டு சமூக பணிகள் ஈடுபடுறாங்க? அந்த ஆர்வம் அந்த ரத்தத்துல இருக்கு. அரசியல் மருத்துவர் ராமதாஸ் ஐயாவுடைய காலடியில தான் வந்து அன்புமணி ராமதாஸ் ஐயா பயணிக்கும் பொழுது அவங்களுக்கு விருப்பம் இல்லை, குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் வருவதற்காக விருப்பம் இல்லை, அரசியலுக்கு வர வேணாம்னு நினைக்கிறாங்க. ஏன் அதை வந்து அன்புமணி ராமதாஸ் ஐயா சொல்றேங்க? அதெல்லாம் வந்து நாளைக்கு வந்து பிரச்சனைகள் எல்லாமே தெளிவுபடும். அப்படியே நீரோடை மாதிரி, தெளிந்த நீரோடை போல எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வரக்கூடிய நாட்கள். நீங்க வந்து தொண்டர்களை வந்து குழப்பறீங்களா? யாரு இப்ப இந்த காலகட்டம் வரைக்கும் தொண்டர்கள் எந்த தொண்டை குழம்பி போயிட்டா? எந்த தொண்டை பாட்டாளி மக்கள், எந்த தொண்டர்? ஒரு தொண்டர்கள் எல்லாம் தெளிவானவர்கள். பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் மிக மிக தெளிவானவர்கள். அவர் தலைவர்களுக்கும் அவர்களை தெரியும், தொண்டர்களுக்கும் தலைவர்களை தெரியும். ஆகவே எங்களுக்குள் எந்த ஒரு சிண்டு முடிதல் வேலையும் இருக்காது, இருக்கவும் கூடாது. ஆகஸ்ட் 10ஆம் தேதி பூம்புகார்ல மகளிர் மாநாடு, மருத்துவர் ராமதாஸ் ஐயாவுடைய காந்திமதி, சோ அவங்க வர்றதா வந்து ஒரு தகவல் வந்திருக்குது. இது எப்படி பாக்கணும்? அவங்க இன்னைக்கு புதுசா வரல, நிகழ்ச்சிகள் நடக்கும் போதே பூம்புகார்ல மாநாடு பெருவிழா நடக்கும். மகளிர் அப்பெல்லாம் நானே அதுல கலந்துக்கிட்டு நானே எம்சி பண்ணியிருக்கேன். அதுல மகளிர் விடை தரும் நாள், ஏதோ ஒரு போராட்டம் நடத்துறதுக்கு முன்னாடி இந்த மாநாடு நடத்துவாங்க. வீரத்தாய் விடை தரும் நாள் அப்படிலாம் நடத்துவாங்க. அதுல எல்லாரும் கலந்துப்பாங்க. சரஸ்வதி அம்மையார், அன்புமணியை ஈன்றெடுத்த தாய் கலந்து கொள்வார்கள், சகோதரி கவிதா கலந்து கொள்வார், காந்தி கலந்து கொள்வார், எல்லாரும் கலந்து கொள்வார், குடும்பத்தோடு கலந்து கொள்வார். அப்பவும் குடும்பத்தோடு கலந்து கொண்டார்கள். இன்றைக்கு வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது. ஆக மருத்துவர் ராமதாஸ் ஐயா சொன்ன கொள்கையை அவரே வந்து ஃபாலோ பண்ண முடியல. வாரிசு அரசியல் நம்ம வந்து டிஎம்கே வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருந்தோம், சோ இப்போ வந்து ஏடிஎம்கே பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதே மாதிரி வந்துட்டு ஐயாவால அதை ஃபாலோ பண்ண முடியல. இல்ல அதாவது நம்ம விஷயம் தெரியாத மாதிரி எல்லாம் பேசாதீங்க, குத்தி கட்டுற மாதிரி பேச வேண்டிய அவசியம் இல்ல சார். நான் குத்தி காமிக்கல சார். இல்ல இது வந்து அவர் சொன்னார் என்னன்னா, என்னை பொறுத்தவரை குடும்பத்தோடு வந்து சமூக பணி கட்சி பணி செய்ய வேண்டும். என்னுடைய தனிப்பட்ட கருத்து, எல்லாரும் செய்யணும். இப்போ அன்னைக்கு நான் வந்து இந்த பெரிய மாநாடை அந்த ஒவ்வொரு குழந்தைகளாக பொறுப்பேற்று, அன்புமணியினுடைய குழந்தைகள் பொறுப்பேற்று செய்கிற பொழுது அந்த ஒரு அக்கௌண்டபிலிட்டி, ஒரு பொறுப்பேற்கிற தன்மை அந்த குழந்தைகளிடம் இருப்பதை காட்டு வியந்து போனேனே தவிர அந்த குழந்தைகள் என்ன எதிர்பார்த்தார்கள்? அன்புமணியினுடைய பிள்ளைகள் என்ன எதிர்பார்த்தார்கள்? அந்த நிகழ்ச்சி சிறப்பாக வர வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள். அதைத்தான் நாம் என்ன எதிர்பார்த்தோம்? சௌமியா அன்புமணி தர்மபுரியிலே சரியான ஒரு வேட்பாளராக இருப்பார், அவர் வெற்றி பெற்று வருவார் என்பதை தவிர வேறு எதையும் நாம் எதிர்பார்க்கவில்லை. இப்போ வெற்றி தான் முக்கியம் என்று வருகிற பொழுது, அதற்கான வேட்பாளர் தேர்வு செய்யப்பட்டு அவர் களத்திலே நிற்கப்படுகிற பொழுது அதுதான் சரியாகத்தான் இருக்க வேண்டும் என்று நாங்கள் கருதினோம், தொண்டர்கள் கருதுகிறார்கள், கட்சி கருதுகிறது. அந்த அடிப்படையில தான் அவர்களை நாம அது தேவையில்லை என்று சொல்ல அந்த இடத்துல அவர்கள் நிற்க மாட்டார்கள். இந்த பிள்ளைகளும் வந்திருக்க மாட்டார்கள். அந்த மாநாட்டை சிறப்பாக நடத்த வேண்டும் என்றுதான் வந்தார்கள். ஒவ்வொருவரும் ஒரு சிறப்பு செய்ய வேண்டும், எப்படியாவது இந்த இயக்கத்தை தூக்கி நிறுத்த வேண்டும், சமூக பணி ஆற்ற வேண்டும் என்பதுதான் குடும்பமாக. அவர்கள் குடும்பத்தை மட்டுமல்ல, நான் இப்ப என் குடும்பம் திராவிட முன்னேற்ற கழகம் அதுதான் குடும்பமா அரசியல். அது அவர்கள் அதிகாரத்திற்கென்று படைக்கப்பட்டவர்கள். அவர்கள் அதிகாரத்தை ஒரு உச்சி முதல் பாதம் வரை இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அதிகாரத்திற்காகவே இருக்கிறார்கள். அவர்கள் உழைப்பதற்காக ஒன்றும் வரவில்லை. பாமக இருக்கக்கூடியவங்களும் அதிகாரம், அதெல்லாம் அவர்கள் நான் அடித்து சொல்வேன், ஒரு தொண்டனாக, அடிமட்ட தொண்டனாக நான் அடித்து சொல்வேன், அவர்கள் ஒட்டுமொத்தமாக உழைக்கத்தான் வந்திருக்கிறார்கள். அவர்கள் அதில் ஒட்டுமொத்தமாக அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதன் மூலமாக அவர்கள் உருவாகி இருக்கிறார்களே தவிர இங்கே இப்ப வந்திருக்கிற பிள்ளைகளாக இருக்கட்டும், இங்கே வந்து வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கட்டும், எல்லோருமே உழைக்க வந்திருக்கிறார்கள். பாட்டாளி கட்சியை பொறுத்த வரைக்கும் குடும்பமாக உழைக்க வந்திருக்கிறாங்க. அதே திராவிட முன்னேற்ற கழகம் பார்க்கும் பொழுது அது வாரிசு அரசு. அது எல்லாருக்கும் தெரியும், அது பார்க்கிற எல்லாருக்குமே தெரியும். திராவிட முன்னேற்ற கழகம் வேறு, பாட்டாளி மக்கள் கட்சி வேறு. அதனுடைய அதை எல்லோரும் புரிந்து கொண்டிருப்பார்கள். நீங்க வந்து குதர்க்கமா கேட்டு நான் குதர்க்கமா பதில் சொல்லக்கூடிய அவசியமும் இல்லை. அது வேறுபாடு இருக்கு, ரெண்டுத்துக்குமே வேறுபாடு இருக்கு. ஒரு 6 மாத காலம் எங்களுக்கு நீங்க வந்து ஆட்சியை கொடுங்க அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் ஐயா கேக்குறாங்க. சோ இன்னும் சில மாதங்கள் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு.
ஸோ கூட்டணியில இப்ப ஆல்மோஸ்ட் வந்துட்டு பாஜக அவங்களுடைய நிலைப்பாடு அப்படிதான் இருக்குது. அப்ப அதற்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்க பாக்குறீங்களா சார்? இப்ப எடப்பாடி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பாஜக இருக்குது, நிறைய கூட்டணி கட்சிகள் இருக்குது, ஜான் பாண்டியராஜன் உட்பட நிறைய கூட்டணி கட்சிகள் இருக்குது. சோ இதற்கான வாய்ப்புகள் அன்புமணி ராமதாஸ் ஐயாக்கு ஏற்படும் நீங்க பாக்குறீங்களா? இல்ல, அரசியல் வியூகங்களிலே வந்து அன்புமணி ராமதாஸ் ஒரு வியூகம் இருக்கிறது. அன்புமணி ராமதாஸ் வியூகம் அல்லது மருத்துவர் ஐயா வியூகம் என்று நான் பிரித்து பார்க்க விரும்பவில்லை. ஒரு வியூகம் இருக்கிறது. அது அந்த வியூகத்தின் மூலமாக திராவிட முன்னேற்ற கழக அரசு முறியடிக்கப்பட்டு நாம் விரும்பக்கூடிய, தமிழக மக்கள் விரும்பக்கூடிய, சமூக நீதியை சரியான முறையில் கொடுக்கக்கூடிய, சமூக அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஆட்சியை கொண்டு வருவதற்கான முயற்சியில் பெரும் பங்கு ஆற்றுவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி தயாராக இருக்கிறது. அது எந்த ஆட்சி சார்? அது எந்த கட்சி? அது விரைவில் விடை தெரியும். அதற்கான வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் கட்டாயம் தற்பொழுது ஏற்படவில்லை. நேரம் இருக்கிறது, காலம் இருக்கிறது, கனியும். சார் கொஞ்சம் ஓப்பனா பேசுங்க. இப்ப மருத்துவர் ராமதாஸ் ஐயா, அன்புமணி ராமதாஸ் ஐயா, இந்த நிலவரங்கள் இது எப்ப வந்து சரியாகுது சார்? ரொம்ப கிளியர் கட்டா என்ன பொறுத்தவரை யார் இதுல விட்டு கொடுத்து? என்னை பொறுத்தவரையிலே நான் 2 பேரிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன். 2 பேருமே நல்ல மனநிலையில் இருக்கிறார்கள். மருத்துவர் ராமதாஸ் ஐயாக்கு மனநலம் சரியில்லைன்னு அன்புமணி ராமதாஸ் ஐயா சொல்லியிருக்காங்க. அதாவது அப்படிலாம் சொல்லவே இல்லை. அதாவது இட்டுக்கட்டு சொல்ல பேச வேண்டிய அவசியமே இல்லை. எங்களுடைய எல்லா கருத்துக்களுமே வெளிப்படையாக அறிக்கைகளாக நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இவ்வளவு விமர்சனம் நான் ஆரம்பத்திலே உங்ககிட்ட சொன்னேன். கடுமையான விமர்சனங்களை முன்வைத்த பொழுதும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எந்த ஒரு வார்த்தைகளையும் பிரயோகம் செய்யவில்லை என்பதை நான் தெளிவுபட சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இப்ப நிறைய குற்றச்சாட்டுகளை அவர் குறிப்பிட்டுக் கொண்டே இருக்கிறார் அப்படின்றது கரெக்ட், சரி. அதான் நான் சொன்னேன். ஏறக்குறைய இதுவரையில நான் அன்னைக்கு பிறந்த நாள்ல கூட மருத்துவர் ஐயா வாழ்த்துக்களை தெரிவித்த பொழுது நான் பேசினேன், ஐயா கிட்ட பேசினேன். இன்றைக்கு ஒரு காலகட்டத்தில் கலைஞர் ஜெயலலிதாவை நோக்கி பத்திரிகையாளர்கள் படையெடுப்பார்கள். ஆனா அவர்களுக்கெல்லாம் வந்து பேட்டி எடுப்பதற்கு வாய்ப்புகள் கிடைக்காது. ஆனா நீங்க எல்லாருக்கும் வாய்ப்புகளை கொடுக்கிறீர்கள், பேட்டி அளித்துக் கொண்டிருக்கிறீர்கள். பல பேர் வந்து பேட்டியாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்க ரசிகர்களாகவே மாறி இருக்கிறார்கள் அப்படின்னு நான் ஏன் சொன்னேன்னா, எல்லாருக்கும் வாய்ப்புகளை கொடுக்கிறார். ஏன்னா இன்றைக்கு பத்திரிகையாளர்களை பொறுத்தவரையிலே பொதுவாக ஏதாவது கிடைக்குமா, ஏதாவது அதுல வந்து தீமூட்டி பார்க்கலாமா என்று எதிர்பார்த்து அப்படி எந்த பத்திரிகையாளரும் போறது இல்லை சார். தெரியும். செய்தியதான் நீங்க கொடுக்கிற செய்தியதான் போடுறாங்க. சரி, இப்ப அதை தாண்டி வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாங்கன்னா, அதிமுக தலைமையில தான் அங்க ஆட்சி அமையும். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்சி மாற்றம் நடந்ததுன்னா, ஆனா உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து ஒவ்வொரு பேட்டியிலும் வந்து சொல்றாங்க, கூட்டணி தலைமையில தான் வந்து ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்றாங்க. உண்மைதான் நீங்க சொல்ற. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? நான் எப்படி பாக்குறேன்னா, எண்ணிக்கை தான் பொதுவா மெஜாரிட்டி சிங்கிள் மெஜாரிட்டி பார்ட்டி தான் வந்து ஆட்சி அமைக்கும். அது எது சார்? சிங்கிள் மெஜாரிட்டி பார்ட்டி தான் ஆட்சி அமைக்கும். சூழ்நிலைகள் சரியில்லைன்னு சொன்னா அந்த கட்சி சூழ்நிலைக்கேற்ற வகையிலே அதை அந்த நிர்பந்தத்தின் அடிப்படையிலே ஆட்சி அமைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் அதைத்தான், பாஜக மட்டுமல்ல, இன்னைக்கு நிறைய கட்சிகள் சொல்லுகிற விடயம் என்னவென்று சொன்னால், இன்னைக்கு புதுசா கட்சி ஆரம்பிச்சவங்க கூட என்ன சொல்றாங்க, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, இதுக்கெல்லாம் வந்து ஏற்பாடுகள் உண்டு அப்படின்ற மாதிரி தான் வர்றாங்க. இதை திராவிட கட்சிகள் ஆரம்பத்துல மத்தியிலேயே வந்து கூட்டாட்சி, மாநிலத்திலே சுயாட்சி என்ற கோஷத்தை அவர்கள் கொள்கையை விட்டுக் கொடுக்க கூடாது என்கிற அடிப்படையிலே இருக்கிறார்கள். தமிழக மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று கருதுகிறார்கள். ஆனால் இனி வருங்காலத்தை பொறுத்தவரையிலே கூட்டணி அரசு அமையக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகம் என்பதை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தெளிவுபட குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது வெறும் கூட்டணி அமைத்து விட்டு அப்படியே வெளியே நின்று கொண்டு வேடிக்கை பார்ப்பது அரசியல் தர்மம் அல்ல, நியாயம் அல்ல. அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். அந்த அடிப்படையில கூட்டணி ஆட்சி தத்துவத்தின் அடிப்படையில தான் எதிர்காலம் அமையும். அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியும் இந்த தேர்தலை சந்தித்து அதிலே வெற்றி பெறுகிற சூழ்நிலை வருகிற பொழுது கூட்டணி ஆட்சிக்குத்தான் வழி கொடுக்கும், அதைத்தான் எதிர்பார்க்கும். சமீப காலங்களாக பார்க்கும் பொழுது டிஎம்கேல இருந்து கொஞ்சம் விலகி வர்ற மாதிரி தெரியுது. நான் முதலமைச்சர் ஆனா எனக்கு அந்த தகுதி இல்லையா, 25 வருட காலங்கள் நான் வந்து அரசியல்ல பயணித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்ற மாதிரியான செய்தியெல்லாம் வந்து அவங்க முன்வைக்கிறாங்க. இதை எது சொல்லுங்க சார்? அவர் ஆரம்பத்திலிருந்து ஒரே மாதிரிதான் பேசிட்டு வர்றாரு. அது அவருடைய கருத்து, அது அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. அது அவருடைய கருத்து. அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. நாங்களே சொல்லியிருக்கோம், ஒரு முறை அப்படி ஒரு சூழ்நிலைகள் வருகிற பொழுது அதற்கான வாய்ப்புகளை பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்படுத்தி கொடுக்க தயாராக இருக்கிறது. வெறுப்புகளுக்கு அப்பாலே நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம். அன்புமணி ராமதாஸ் அவர்களும் சரி, மருத்துவர் ஐயா அவர்களும் சரி, திருமாவளவன் மீது நாங்கள் தீரா பாசம் வைத்திருக்கிறோம். அவர்கள் எங்களுடன் இருந்தவர், எங்களுடன் பணியாற்றியவர்.
எங்களோடு பயணப்பட்டவர். கொள்கைகள் ஒன்று, லட்சியங்கள் ஒன்று, அந்த அடிப்படையில பேசியிருக்கிறார். அந்த ஆதங்கம் சரியானது தான், அதுல ஒன்றும் தவறுகள் இல்லை. அந்த ஆதங்கத்தை சரி செய்யக்கூடிய ஒரு இயக்கமாகவும் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறது என்பதை நான் உட்பட மருத்துவர் அன்புமணி ராமதாஸை பகிரங்கமாக வெளிப்படுத்தியிருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர், ஊடகவியலாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மறுபடியும் வந்து டிஎம்கே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எதிர்கட்சியில பார்க்கும் பொழுது ஒரு வலுவான ஒரு கூட்டணியா அது இல்லை. அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்துல வந்து டிஎம்கே தான் மறுபடியும் வந்து ஆட்சியை பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை பதிவு. இல்ல, அவருங்க நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் வந்து இப்போ நாங்கெல்லாம் நீண்ட காலமா அரசியல்ல பயணப்பட்டிருக்கிறோம். அவரை மாதிரி லயோலா கருத்து கணிப்பும் நான் அதான் சொல்றேன். எனக்கு அதெல்லாம் தெரியாது. அவர்களை பற்றி எனக்கு ஒன்றும் பெரிய புரிதல்லாம் ஒன்றும் கிடையாது. நானும் வந்து 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஊடகங்கள்ல இருக்கிறேன். என்னை விட பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் ஜூனியர் தான். நீங்க சொல்ற பாண்டியெல்லாம் ஜூனியர் தான். ஐ எம் ஒன் ஆஃப் த பயனியர். நான் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிச்சவன். நான் இதே மாதிரி கருத்து கணிப்புகளை நான் எடுத்திருக்கிறேன். நீங்க அப்படி போனீங்கன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் என்னுடைய கருத்து கணிப்பு இப்போ நீதியின் குரல் 24/7 இருக்கு. அதுல நான் சொல்லி இருக்கிறதுல ஏதாவது ஒண்ணு தவறா இருக்குதுன்னா போய் பாருங்க. சார் இப்ப நீங்க சொல்லுங்க சார், அடுத்து எந்த கட்சி ஆட்சி அமைக்கும்? இல்ல இன்றைக்கு பார்ப்பதற்கு கருத்து கணிப்பு இல்ல, இன்றைக்கு பார்ப்பதற்கு வேண்டுமானால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கூட்டணியை பொறுத்தவரையில அந்த கட்சிகள் வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. மதிமுகவோ விடுதலை சிறுத்தைகளோ அவர்கள் பயணப்படுவார்கள். ஏன்னா அவர்களுக்கு அதுதான் சௌகரியமா இருக்கும். ஏன்னா அவர்கள் பலமுறை பிரிந்து 2016 பிரிந்து வந்து பார்த்திருக்கிறார்கள். அப்படி பிரிந்து வருகிற பொழுது அதனுடைய முடிவுகள் துயரமாக இருந்த காரணத்தால இனிமேல் இப்ப அவர்கள் வந்து தெளிவா இருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடன் பயணப்படுவோம் என்கிற ஒரு நிலைப்பாட்டில் தான் இருக்கிறார்கள். வெளியே வந்தார்கள் என்று ஆபத்துக்கான அறிகுறி இருக்கும். ஆகவே அவர்கள் வெளியே வரமாட்டார்கள். பார்வைக்கு இன்றைக்கு அவர்கள் அடுத்து ஆட்சி கட்டிலே அமர்வது போன்ற ஒரு தோற்றம் இருந்தாலும் கூட எதிர்கட்சிகளுடைய செயல்பாட்டின் மூலமாக, நடைமுறையின் மூலமாக, கூட்டணியை அமைப்பதின் மூலமாக நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை வீழ்த்த முடியும் என்கிற ஒரு நம்பிக்கை எல்லோருக்குமே இருக்கிறது. அதன் அடிப்படையில இன்றைய மதிப்பீட்டை வைத்துக்கொண்டு நாம் எதையும் முடிவு செய்து விட முடியாது. நீங்க சொல்ற மாதிரி இன்றைக்கு பார்வைக்கு வேண்டுமானால் திராவிட முன்னேற்ற கழக அரசு வலுவாக இருப்பது போலவும் மீண்டும் ஆட்சிக்கு வருவது போன்ற ஒரு தோற்றம் இருக்கலாமே தவிர, இவர்களுடைய கட்டமைப்புக்கு பிறகு, இவருடைய கூட்டணி உறுதியானதற்கு பிறகு நிச்சயமாக அப்படிப்பட்ட மறுபடியும் ஒரு கணக்கு எடுக்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் மன்னிக்கவும். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார், நடிகர் விஜயோட அரசியல் பயணம், அண்ணன் சீமானோடைய மறுபடியும் அதே கொள்கையில நிக்கிறாங்க, தனித்துதான் நான் போட்டிடுவேன் அப்படின்றாங்க. ஆனா இபிஎஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, டிஎம்கே வீழ்த்தணும் அப்படின்னா எல்லாருமே வந்து ஓரணியில நீங்க இணைந்தா மட்டும்தான் நம்ம பண்ண முடியும்ன்றதுல அவங்க உறுதியா இருக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க சார்? அது அவரு எடப்பாடியினுடைய விருப்பம். ஆனா அதே நேரத்தில் அந்த விருப்பத்திற்கு எல்லோருமே வருவார்கள் என்று நாம் தீர்மானித்து விட முடியாது. ஏற்கனவே சீமான் வேட்பாளர்களை போட்டுவிட்டு அவர் வேலையை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் 10% வந்தாலும் சரி, 5% வந்தாலும் சரி, எந்த சதவீதம் வரலனாலும் நான் கட்சி நடத்துவேன் அப்படின்றதுலே உறுதியாக இருந்து கொண்டிருக்கிறார். அவர் வழி தனி வழி, அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. அவரே கவலைப்படவில்லை. அது நம்ம பத்தி அதை பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதே நேரத்துல விஜயை பொறுத்தவரையிலே அவர் வந்து நான் வருவார் என்று எதிர்பார்க்கவே இல்லை. என்று சொன்னால் அவரும் இன்றைக்கு பாஜக எதிர்ப்பிலே முனைப்பு காட்டி கொண்டிருக்கிறார். திமுக எப்படி முனைப்பு காட்டி கொண்டிருக்கிறதோ அதை போலவே விஜயும் முனைப்பு காட்டி கொண்டிருக்கிறார். அவருடைய மனக்கணக்கு, அவருடைய அந்த மண்டை கணக்கு, எல்லா கணக்குமே என்னன்னா, நான் மண்டை கருன்னு சொல்லவில்லை, கணக்கு திமுகவுக்கு மாற்று நான் தான் என்பது போல சொல்லி கொண்டிருக்கிறார். அதைத்தான் விஜயகாந்த் அவர்களும் குறிப்பிட்டார். அதற்கு பிறகு வந்த கமலஹாசன் அவர்களும் நான் தான் அப்படித்தான் பேசி கொண்டிருந்தார். ஆகவே இவர்களெல்லாம் வர வேண்டும், தங்களுடைய பலத்தை நிரூபணம் செய்ய வேண்டும். அதுல ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. அப்படியே எடப்பாடி கிட்ட வந்தாலும் சரி, அவங்க 25 சீட்டு 30 சீட்டு கொடுத்தாலும் உதவாத சீட்டை கொடுத்து ஒண்ணுமே இல்லாத அளவுக்கு பண்ணிடுவாங்க. இன்னைக்கு பவன் கல்யாண் மாதிரி ஆட்கள்லாம் எத்தனையோ பேர் அரசியல்ல வந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாம் எப்படிலாம் உழைச்சிருக்கிறாங்க. அவர்களாலே தனித்து ஆட்சியப்படுகிறார். ஆனால் விஜயை பொறுத்தவரையிலே அவருக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி தன்னுடைய பலத்தை நிரூபணம் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்திலே அவர் இருக்கிறார். நிச்சயமாக 2026 தேர்தலிலே அவர் போட்டு ஓரளவுக்கு கணிசமான வாக்குகளை பெறுவாரே தவிர, இன்றைக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அவர் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாது. அவர் ஒரு வெற்றி பெற முடியாது. ஆனால் அதே நேரத்திலே அவர் தன்னை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மாற்றாக உருவாகி அரசியல் நடத்த வேண்டும் என்று சொன்னால், இந்த பாஜக எதிர்ப்பின் மூலமாக மிகப்பெரிய வலுவாக தொடர்ச்சியாக அரசியல் பயணம் மேற்கொண்டார் என்று சொன்னால், இன்னொரு 10-15 ஆண்டுகளிலே அவருக்கான வாய்ப்புகள், வாசல்கள் திறந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதை தவிர 2026 அதற்கான வாய்ப்பை கொடுக்காது என்றுதான் நான் கருதுகிறேன்.
சார் ரொம்ப ரொம்ப நன்றி. ம், ம். இவ்வளவு நேரம் நீங்க ரொம்ப அழகா பதில் சொன்னீங்க. கடைசி வரைக்கும் வந்து பாமக பிரச்சனை வந்து நீங்க பேசவே இல்லை, அது வேற விஷயம். சோ ரொம்ப நன்றி சார். வணக்கம். மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் KV ஈஸ்வர். நன்றி, வணக்கம்.